இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வடை. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். ஓகே, ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாயில வடை பாட்காஸ்ட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு எபிசோட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதான் என்னது இந்த கெட்ட வார்த்தை பேசுவோமான பிக் சக்ஸஸுக்கும் அதுக்கப்புறம் 2 எபிசோட் விற்றேன், அதையும் போய் கேளுங்க. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்னா வந்து தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இது என்ன நல்லதா கெட்டதா? சில பேர் வந்து இந்த ஈலர் பாஸ்கர் பேசினதாலே இது கெட்டதா தான் இருக்கும், ஒர்க் ஆகாது, துபாக்கூரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி ஒரு தெளிவா ஒரு பார்வை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம கூட இன்னைக்கு வந்து டேங்க் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. அப்புறம் நம்ம பீரஸ் இணைஞ்சுட்டான். சரி, ஸோ அதான் ஃபர்ஸ்ட் தற்சார்பு வாழ்க்கை, தற்சார்புனா என்ன அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ தற்சார்பு அப்படின்னா என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டோம்னா வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்னாங்க. அதாவது நமக்கு இருக்கிறது நம்மளே உற்பத்தி பண்ணி இது பண்றது. இப்போ எப்படின்னா என்ன சொல்றது, கரண்ட்டுக்கு வந்து சோலார் எனர்ஜி, அதை வச்சு எனர்ஜி கிரியேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் என்னென்ன சாப்பிடுவோமோ வந்து லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்மளே வந்து விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கணும். அது அந்த மாதிரி. ஸோ எப்படிலாம் வந்து நம்ம வந்து எது மேலேயும் டிபெண்டன்சி இல்லாம நம்மளே சஸ்டெயின்டா செல்ஃபா வந்து வாழ்றது தான் வந்து தற்சார்பு வாழ்க்கை. கண்டினியூ பீரஸ். இப்போ தற்சார்பு வாழ்க்கைன்றது வந்து இப்போ எப்படி கவர்மெண்ட் நீட்ஸ் எதுவுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணாம சுயமா நம்மளே தேவையான நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கின்னு நேச்சுரலா கிடைக்கிற எனர்ஜி அப்படியே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மோஸ்டா தற்சார்பு வாழ்க்கைன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்டா ஒரு 80 to 90% ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வாழ்றதுன்னு. ஆமா, நம்மளால வந்து 100% வந்து ஆக முடியாது, பட் 100% அட்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ வாழ்றாங்க. இப்ப இருக்கவங்க 100% எங்களால அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போ இருக்க சூழ்நிலையில வந்து அவங்க 100% ரீச் ஆகல. ஏதாவது ஒரு இதுவாச்சும் அவங்க வந்து யாரை நம்பியாச்சு ஏதாவது ஒரு டிபெண்டன்சில தான் இருக்காங்க. இப்போ எப்படின்னா சொல்றேன்னா வந்து இவன் ஃபர்ஸ்ட் இந்த தற்சார்பு ஃபர்ஸ்ட் எப்படி பெருசாச்சுன்னா வந்து நம்ம பிஜேபி தமிழ்நாடு தலைவர் இருக்கார்ல, அண்ணாமலை ஐபிஎஸ், அவரு வந்து பசுமை விகிதம்ல ஃபர்ஸ்ட் என்னவா வந்தாரு, தற்சார்பு விவசாயம் பண்ண போனேன், தற்சார்பு வாழ்க்கை வாழ போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு, ரிசைன் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இவங்களை பிடிச்சி இவர் வந்து பிஜேபியில போய் சேர்ந்து அப்புறம் பிஜேபி தலைவர் ஆயிட்டாரு. இப்போ தமிழ்நாடு தலைவர். பூமிநாதன் பண்றதும் தற்சார்பு விவசாயம் தானே ப்ரோ? தற்சார்பு விவசாயம் எங்க பண்ணான், நாசாக்கு போனான். அந்த எங்க தற்சார்பே இருக்காது, சரியாவே காமிச்சிருக்க மாட்டாங்க தற்சார்பு. ஓகே ஓகே. ஸோ வேணா இதுக்கு வேணா ஒரு கிளீன் கட் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி சொல்லுவோம். நிறைய யூடியூப்ல கூட போட்டிருப்பாங்க தற்சார்பு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா. இப்போ எப்படின்னா வந்து வீடே வந்து மணல் வீடுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கேரளாலலாம் நிறைய பண்ணுவாங்க. ஆமா ப்ரோ. அது வந்து மணல் வீடு வந்து சொல்றேன் பீரஸ். களிமண்ல கட்டுறது. ஆமா ஆமா, நம்ம ஊர்ல களிமண்ல கட்டுவோம். அது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மூட்டை இருக்குல்ல, ஒரு 25 கிலோ அரிசி மூட்டை எடுத்துப்பாங்க, உள்ள மண்ணு நிரப்பிடுவாங்க, அதை வந்து செங்கல் மாதிரி வச்சு செவுரு எழுப்புவாங்க. ஓகே. அதுக்கு மேல வந்து இது நம்ம சொன்ன மாதிரி களிமண் எல்லாம் போட்டு கட்டுவாங்க. ரூஃபிங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா களிமண் எல்லாம் போட்டு நம்ம முன்னெல்லாம் பண்ணுவோமே, இந்த கள்ளிப்பால், அது சுண்ணாம்பு அதெல்லாம் போட்டு கலந்து நேச்சுரலா வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அப்படிலாம் அந்த ஓலை பின்னி போடுறது, தென்னை ஓலைய அது பண்றது, ஓலை பின்றது நிறைய இருக்கும். அந்த இதுடைய அந்த கேரளால வந்து லிவிங் ரூஃப்னு சொல்லுவாங்க. லிவிங் ரூஃப்னா என்னன்னா வந்து அது வந்து ரூஃப்ல வந்து அந்த மண்ணுல தானே போட்டிருப்பாங்க, அதுலயே வந்து அந்த ரூஃப்லயே செடியும் வளர்ப்பாங்க அட் த சேம் டைம். ஸோ அவங்க அந்த செடி வளர்றதுனால வந்து லிவிங் திங்ல ஸோ செடியும் வளர்த்துக்கிட்டு அட் த சேம் டைம் வந்து அது ரூஃபாவும் இருந்து ஒரு ஷெல்டராகவும் இருக்கிறதுனால வந்து அது லிவிங் ரூஃப். ஆனா இதுல ஒரு டவுட் ஒன்று வருது. இப்போ செடி வளர்க்கவே அந்த இப்போ அது இப்போ ரூஃப் வந்து இது ஆகாதான்றேன்.
லைக் எப்படி அது அந்த மாதிரிலாம் ஆகாது. அது வேறு அதோட ரூட் தான் வந்து ஒன்னும் சென்டரை ஸ்ட்ராங் பண்ணுது. ஓகே அந்த மாதிரி தான் அது. ஓகே 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 அது வந்து அதோட ரூட் கூட வந்து ரொம்ப ஆழம் போற ரூட்லாம் இருக்காது. புஷ் டைப் ஆஃப் செடிங்க வச்சிருப்பாங்க. அது தெரியும்ல, அதோட ரூட்ஸ் எவ்வளவு சின்னதா தான் இருக்கும். ஆமா ஆமா அந்த வந்து ரூஃப் வந்து என்ன சொல்றது, ஒரு 1/2 அடி 5 இன்ச்சு போடுவாங்கன்னு வச்சுக்கேன். ஓகே 5 இன்ச்சுக்கு போட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு போட்டுருப்பாங்க. அதோட ரூட் வந்து எவ்வளவு போனா ஒரு 3 சென்டிமீட்டர் தான் போகும், வளருமே அதோட ரூட்ஸ் எல்லாம். கிராஸ் டைப்பு அந்த மாதிரி. ஆமா. ஸோ அந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து அவங்க செல்ஃப் சஃபிஷியன்சி ரீச் பண்றதுக்காக தான் இது பண்ணது. அந்த வீடுலாம் கட்டினா எவ்வளவு தெரியுமா செலவாகும்? மொத்தமாவே வந்து அவரு கட்டின ஒரு வீடு 3 லட்சத்திலே ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. ஹாலு, அதுக்கப்புறம் வந்து சமையல் கட்டு மாதிரி வச்சிருப்பாங்க, ஓப்பன் கிச்சன் மாதிரி வச்சிருப்பாங்க. அது வந்து மாடலாக தான் இருக்காது, எப்படி அந்த காலத்துல இது பண்ணியிருப்பாங்கன்னு. மணல்லே அடுப்பு மாதிரி கட்டுவாங்கல்ல, ஆமா ஆமா இப்போ கூட வீட்ல அது இருக்கு. மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆமா, அது மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து பெட்ரூம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேல வந்து ஓலை பின்னி போட்டுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து எதுவுமே புதுசா வந்து கம்பெனில இருந்து வாங்கி எதுவுமே பண்ண மாட்டாங்க. மண்ணிலே கட்டிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஆட்டோ அந்த மாதிரி வஞ்சி போயிருக்கும்ல, அதோட கண்ணாடி எல்லாம் எடுத்து வச்சு ஓன்ஸ் கிரியேட் பண்ணி விண்டோ மாதிரி வச்சிருப்பாங்க. ஆட்டோ ஓகே டோரை ஓகே வந்து விண்டோ மாதிரி வச்சு விட்டுருவாங்க. விண்டோ மாதிரி வச்சு அது வழியா லைட்டிங் வரும். இந்த காணி பாட்டில் சோரி அது உள்ள லைட் வேங்கடா இருக்கு. ஆமா ஆமா கரெக்ட். அதே அந்த தான் கண்ணாடி டியூபாக்கு பச்சை பாட்டில் சோரி டிஸ்கோ லைட் வரைக்கும் உள்ள பச்சையா. ஆமா, டிஸ்கோ மாதிரி லைட்டு. ஆமா 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 அதே தான். ஸோ அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து பில்டிங், இது வந்து வீடே, நம்ம வாழப்போற வீடே வந்து எந்த ஒரு கம்பெனி ப்ராடக்ட்ஸை நம்பியும் இல்லாம, எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்பி இல்லாம, சுயமா நீங்க போனீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க மணலை வச்சு செய்யற மாதிரி. ஆனா அது கேரளால ஒத்து வரும். தமிழ்நாட்டிலயும் சில பேர் ஆனா ட்ரை பண்ணாங்க. அது வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ரியில இருக்கும். எல்லாம் அந்த செல்ஃப் சஃபிஷியன்சி நல்லா பணக்காரங்க வந்து அந்த செல்ஃப் சஃபிஷியன்சி வாழ்றதுக்கு ஆசைப்படுவாங்க. நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், எங்களாலேயும் வாழ முடியும். ஆனா அதுல ஒரு ஓல்னா, ஆனா உள்ளகிற பொருள் எல்லாம் வந்து வெளி பொருளா இருக்கும். ஃப்ரிட்ஜ், ஏசி, டிவி மொத்தம் உள்ள படிச்சு பில்டிங் மட்டும் மண்ணில் கட்டியிருப்பான். ஆமா ஆமா செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னுவோம். அந்த மாதிரி. ஸோ இப்போ வீடு கட்டியாச்சு. இப்போ நான் செல்ஃப் சஃபிஷியன்சி லிவிங் பத்தி சொல்லிக்கிறேன். ஸோ வீடு கட்டியாச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு வந்து என்ன தேவை? வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்ல. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இது என்ன சொல்றது, சோலார் பேனல். அந்த இடத்துல வந்து இப்போ எதிர அந்த வீடே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி கட்டியிருந்தா எதிர் ஒரு விண்ட் மில் வைக்கலாம், விண்ட் பவர்டு. ஆமா ஆமா விண்மில்னா பெருசா ஒண்ணு, நீ விண்மில்னு ஒண்ணு இவங்க பெருசு நினைச்சுக்க போறாங்க. நிறைய இருக்கு. ஆமா, அந்த வீட்டுங்கள்ல வைப்பாங்க சின்னதா டர்பைன் மாதிரி வைப்பாங்க. அது வந்து சாதா நம்ம வீடுகள்ல அடிக்கிற காத்துக்கே சுத்தம். அதை வச்சு கூட கரண்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஆறு பக்கத்துல இருந்தா அதுக்குள்ள ஒரு டர்பைன் வச்சு அதை வச்சு ஜென்ரேட் பண்ணலாம் கரண்ட். அதான் சுத்தி இருக்க. ஆமா. ஸோ அதை வச்சு கரண்ட் ஜென்ரேட் பண்ணி கரண்ட். ஸோ வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் இபி நம்பி இல்லை, அதை வச்சு கரண்ட் ஜென்ரேட் பண்ணிப்பாங்க. அதுல வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து 3ஆவதா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து என்னன்னா அவங்களால லோக்கலா என்னென்னலாம் வந்து விளைவிக்க முடியும்னு பார்ப்பாங்க. லோக்கலா வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்னென்னலாம் வந்து விளைவிக்க முடியும்னா வந்து தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் விளைவிச்சிருவாங்க. அப்படியே போட்டு ஒரு வாழை மரம். ஆமா, இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும். ஆனா அரிசி எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து அதுக்கு டெடிகேட்டட் லேண்ட் தேவை. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். டெய்லி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி டெய்லி யூசேஜ் ப்ராடக்ட்ஸ். ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி அரிசி கூட பண்ணலாம். இதே வந்து ஒத்தரா வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தற்சார்பு வாழ்க்கை வந்து ஒத்தரா வாழ்ந்தா கஷ்டம்தான். இதே வந்து ஒரு வில்லேஜ் வந்து இப்போ தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்தா பணம் தேவையில்லை. வெறும் அந்த நீங்க சொல்ற மாதிரி இப்போ அரிசி நான் விளைவிக்கிறேன்னா எனக்கு காய்கறி நீத்தா, எனக்கு கோதுமை நீத்தான்னு அப்படியே ஒரு பண்டை மாற்று முறை. எப்படி சொல்றது, we are evolving but இந்த பேக்வேர்ட்ஸ்ன்ற மாதிரி இதுல போகும் அது. பட் அதுல தப்பு இல்லையே. தப்பு இல்லதான். ஆமா,
ம். ஆனா அது அத்தனை பேரு அதை ஒத்துக்குன்னு ஒரு கிராமமா அது பண்ற ஒரு கிராமம் மாதிரி அது செயல்படுத்து. கிராமம்னு இல்ல. நான் வந்து இதுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு லைஃப் ஹிஸ்டரியே இருக்கு. இப்ப கூட நீ போயிட்டு ஒருத்தன் வந்து அலாஸ்கால வந்து அது வந்து ஐலாண்ட் டைப் ஆஃப் ஒரு இது. அது வந்து வின்டர் டைப் ஆஃப் ஒரு கண்ட்ரி அது. எப்பவுமே வின்டரா தான் இருக்கும். ஆனா அவன் எங்க இருப்பான்னா, அங்க ஒரு ஃபாரஸ்ட்ல சுத்தி தண்ணி இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வீடு கட்டியிருப்பான். அங்கலாம் தெரியும் வின்டர் டைப்னா வந்து வுட்ல தான் வீடு கட்டுவாங்க. ஸோ அவன் வீடு கட்டிட்டு ஃபுல் ஐசோலேட்டடா இருப்பான். அவன் வந்து இப்ப மனுஷன் கூடயே இருக்க மாட்டான். அவன் வந்து அந்த இடத்துலயே இருப்பான். ம். அவனே வந்து தண்ணி இது இருக்குல்ல, தண்ணி இருக்கனால வந்து ட்ராப் செட் பண்ணுவான் ஃபிஷ்ஷுக்குலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து வின்டர் ஏரியானால வந்து அந்த இது மட்டும் ஹீட்டர் சிம்னி மாரி செட் பண்ணுவான். ம். என்ன சொல்றது? ஹீட்டர்னா வந்து மாடர்ன் ஹீட்டர் கிடையாது. ஆனா விறகடுப்பு மாரி வச்சு ஹீட்டர் பண்ணுவாங்கல்ல. ஆ. நம்ம நெறைய படத்துலலாம் பார்ப்போமே. அந்த விறகடுப்பு மாரி வச்சுன்னு குளிர் காஞ்சின்னு இருப்பானுங்க ஆமா, ஆமா, ஆமா. வீட்டுக்குள்ளேயே. ஸோ அந்த ம். மாரி ஒண்ணு வச்சிருப்பான். ஸோ அத ம். வச்சுட்டு அதுக்கப்புறமா அவன் வந்து அந்த இதான் அங்கேயே விறகு வச்சு சமைக்கிறது. அவனால என்னென்னலாம் அங்க எடுக்க முடியுதோ, அதுக்குள்ளேயே ஃபாரஸ்ட் என்னென்னலாம் கிடைக்குதோ அத வச்சு சாப்பிட்டுக்கின்னு இருப்பான். அவன் லைஃப்ப வந்து தான் இவனுங்க போயிட்டு ஷூட் பண்ணுவானுங்க. நேஷனல் ஜியோகிராஃபில கூட வந்திருக்கும். ம். அதான் இப்போ நெறைய நான் ரீசென்ட் யூடியூப் வீடியோஸ்ல கூட இப்போ நெறைய பார்த்தேன். இப்போ ரீசென்ட்டா ஒரு ரிலேட்டட் வீடியோ ஒண்ணு பார்த்தீங்க. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடா நெறைய வீடியோ வந்தது. அதிலேயே பார்க்க சொல்ல ம். வெளிநாட்டுல நெறைய பேரு இப்போ இந்த மாரி தற்சார்பு வாழ்க்கை நெறைய பேர் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. அதாவது அவனுங்க வந்து அதான் இந்த மனுஷங்கலாம் வெறுத்து போயிட்டு ஐசோலேட் ம். ஆயிடலாம். இது ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னமா சொல்லுவானுங்கன்னா வந்து இந்த அவன வந்து ஆனா அ என்னது சிங்க் இன் பேப்பர் கேனாட் ஜட்ஜ் மை ஃபியூச்சர்ன்னுவாங்க. ஆமா. அந்த மாரி வந்து அவன் வந்து அதான் சொன்னேனே, இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்துல இதுவா இருக்க மாட்டான். அவன் நெறைய ட்ரை பண்ணி பூம் ஆக முடியாம வெறுத்து ம். போயிட்டு, ஓகே. அவனால இதெல்லாம் முடியுது. அவனால சாப்பிட முடியுது. சாப்பாடு அவனால விளைவிக்க முடியுது. தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதுதான் அவனால வந்து இப்போ இதெல்லாம் அகாடமிக்ஸா வந்து ஸ்கோர் பண்ண முடியாம இருக்கவே, அவன் வந்து அவனுடைய அட்வான்டேஜ் எதுவும் அவன் அதுக்கு ஏத்த மாரி ஆ மாறிக்கிறான் அவன். அதுக்கேத்த மாரி வாழ்ந்துறான், ஜாலியா இதுன்றான். ச ம். டெய்லி சாப்பிடுறேன், தூங்குறேன். ம். இங்க இருக்கேன், தனியா இருக்கேன். எவனும் என்ன கேள்வி கேட்கறதில்ல. அப்படின்ற மாரி சந்தோஷமா இருக்கான். சரி. அந்த மாரி. ஸோ நம்ம வந்து இப்போ பேசுறது எல்லாமே ஃபாரின் போயிட்டோம். நம்ம திருப்பி தமிழ்நாட்டுக்கு வருவோம். இல்ல தற்சார்பு வாழ்க்கைன்றது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல எக்ஸாம்பிள் எங்க வேணா கிடைக்கலாம். சோ அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஃபாரின் ஆமாமா. போறது. இல்ல, இல்ல. இல்ல பக்கத்து ஆனா தமிழ்நாட்டிலும் இப்போ நம்ம தற்சார்பு பண்றதுக்குள்ள இப்போ இயற்கை விவசாயம் பண்ண நம்ம இதுல சூர்யா வந்து இதுல ம். காப்பான்ல பண்ணுவார்ல, அது அதுல பண்றது கூட ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்கான அந்த இந்த டாய்லெட்ல வந்து இந்த ஆமாமா. வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து டம்ப் பண்ணி அதை டீகம்போஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்களே, அதுவும் ஒரு தற்சார்பு ஆமாமா. இதுக்குள்ள தான் வரும். ஆமாமா. வெர்மி காம்போஸ்ட். ஆமா. ஆமா அத ஆமா. வந்து 2 வகையா யூஸ் பண்ணலாம். இப்போ கூடவே வந்து மாடு வளர்த்தாங்கன்னா, கவு ம். டங்க்லாம் கலெக்ட் பண்ணி பயோகேஸ் ரெடி பண்ணுவானுங்க. ஸோ அவன் வந்து பயோகேஸ் ரெடி பண்ணி கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம்ல. ம். ஆமா நான் ஆமா. வந்து எல்பிஜி தான் யூஸ் பண்ணல. பயோகேஸ் நானே ரெடி பண்ணி யூஸ் பண்றேன்னுவானுங்க. அது இன்னும் சூப்பரா இருக்கும். அதுவும் பயோகேஸுமே வந்து பியூர் ப்ளூ ஃப்ளேம் வரும் அது. பயோகேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா. அது ஃபுல்லா ஸோ அது மீத்தேனே தான் வரும் அது. ஆமா, மீத் ஆமா. அதான். அதுவும் நம்மளே பண்ணலாம். ஸோ ஆனா அத பத்தி தான் சொல்ல வந்தேன். நம்ம தமிழ்நாட்டுல வந்து வந்து நெறைய எக்ஸாம்பிள்னா ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து எங்க ம். பண்ணா அருணை சுந்தர் இருக்கார்ல. சகலகலா டிவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். ஆமா, ஆமா, ஆமா. எப்படி ஆ. இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. அப்படின்னுவான்ல. அவரு அவர் சேனல்ல பார்த்தது தான் இது. அவர் என்ன பண்ணியிருப்பார்ன்னா, அதான் அ அ அந்த அவர் போய் எடுக்க போற ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார்ன்னா, அவர் வீடு வந்து ஓலை வீடு தான். ஓலை ம். வீட்லயே வந்து அவரால முடிஞ்சதெல்லாம் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார்ன்னா, அவரே வந்து ஒரு பேட்டரி வண்டி ரெடி பண்ணியிருப்பாரு. ம். அதுக்கப்புறம் ஒரு பேனல் வச்சிருப்பாரு. சோலார் பேனல் வாங்கி வச்சிருப்பாரு. ம். அத வச்சு அவர் கரண்ட் ஜெனரேட் பண்ணி, அத வச்சு யூஸ் பண்ணிட்டு பேட்டரிலாம் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அத வச்சு கரண்ட் யூஸ் பண்ணிப்பாரு. வண்டிக்கும் அதுலயே கரண்ட் போட்டுப்பாரு. பிளஸ் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்ன்னா, அவரே ஏசி பண்ணியிருப்பாரு. அவரு? ஏசி. ஏசியா? ஆமா. என்ன பண்ணியிருப்பாரு, எக்ஸாஸ்ட் ஃபேனு. எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து உனக்கே தெரியும். சீலிங் ஃபேன் மாரி வராது. ஆப்போசிட் சைட்ல வரும். அத வந்து ஆ. அவர் வந்து ஏசி மாரி ஒரு இது விண்டோ ஏசி மாரி ஒரு இது செவுருல கட் பண்ணிட்டு இருப்பாராம். அங்க ஆ. வந்து
எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுட்டு இருப்பாரு. எக்ஸாஸ்ட் ஓ ஃபேனுக்கு முன்னாடி வந்து ம் ஏசியோட டெக்னாலஜி எப்படி ஏசியில வந்து உள்ள தண்ணி போயிட்டு அந்த ஸ்டீம் வந்து ரேடியேட்டர் கணக்கு தானே. ரேடியேட்டர் மாதிரி அந்த ஸ்டீம் எப்படி வந்து கூல் ஆகும் அந்த ஒரு இது மெலிசா ராடு எக்ஸாஸ்ட் ஃபேன் அடிச்சு கூலிங் ஆகுற மாதிரி. ஓகே ஃபைன். கூலிங் ஆகுற மாதிரி ஏர் கூலர் விஷயம் தான் அவர் வந்து ஏர் கூலர் வாங்காம அவரே பண்ணிட்டாரு. அவர் தான் ஓகே ஹோம்மேட் ஏர் கூலர். ஆமா. அவ்வளவுதான் டை. சோ அவரே பண்ணதுனால வந்து வெறும் எக்ஸாஸ்ட் ஃபேனோட கரண்ட் அதான் ஈஸி கம்மி தான். அது 12 வாட் டிசி தான். சோ அவரால் ஈஸியா சோலார் பேனல ரன் பண்ணிக்க முடியும். சோ நம்ம இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இதெல்லாம் நம்ம கன்க்ளூட் பண்ணோம்னா எல்லாத்தையும் வந்து யூனிஃபை பண்ணி, ஏன்னா கன்க்ளூஷனுக்கு ஒன்றும் கொஞ்சம் டைம் இருக்கணும். இப்போ யூனிஃபை பண்ணி என்ன சொல்ல வரேன்னா வந்து தற்சார்பு வாழ்வை நல்லதா கெட்டதா அப்படின்ற கேள்விக்கு வருவோம். சோ நீ என்ன நினைக்கிற வீரஸ்? நான் தற்சார்பு வாழ்க்கைன்னு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் இப்போ இதை பத்தி பேசின மாதிரி இப்போ பிரைவேட் இன்ஸ்டியூட்டோ இல்லை பிரைவேட் இது வந்து நம்ம நம்பிருக்க தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கன்னா வெளியே போறது தற்சார்பு வாழ்க்கையை நீ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இதை நீங்க சிட்டி சைட்ல இருந்தீங்கன்னா வேலைக்கு போகிறது அது உங்க இஷ்டம். அது ஆனா வந்து நீங்க இதே வந்து கிராமத்து சைடு தற்சார்பு வாழ்க்கை இருந்தீங்கன்னா, நீங்க வேலைன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து ரிசோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது தான் உங்களுக்கு ஒரு வேலையா இருக்கும். அதை ரிசோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதோ இல்லை மெயின்டைன் பண்றதோ, ஸோ அதுதான் உங்களுக்கு வேலையா இருக்கும். ஆனா டிஸ்அட்வான்டேஜ் தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்து நான் வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ண போறேன், இல்லை இதுக்கு மேல தான் ஒரு ஃபேமிலி நான் ஜென்ரேட் பண்ண, இப்போ நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணின்னு ஒரு தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியை ரன் பண்றோன்னா அது அந்த டைம் வந்து அது நல்லதா இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா அப்போ வந்து அவனோட எஜுகேஷனல் வந்து இப்போ அவங்க பிறகுற குழந்தைக்கு வந்து எஜுகேஷனல் வந்து கண்டிப்பா அது பாதிப்படையும். ஏன்னா தற்சார்பு வாழ்க்கைன்னா வந்து யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து காசு செலவு பண்ண மாட்டேன்னா அப்போ அவனுக்கு எஜுகேஷன் எப்படி கிடைக்கும்? அது இல்ல இது வந்து இப்போ இருக்க இது வந்து இப்போ நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னா வந்து படிக்க வைக்கிறதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாதுன்றாங்க. படிக்கலாம் வச்சிருவாங்க. வந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறானோ அது அவங்க பையன் இஷ்டப்படுற மாதிரிலாம் படிக்க வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி வந்து சிட்டி சைட்ல வந்து நம்மளால இது பண்ண முடியாதுன்னு சொன்னா தற்சார்பு வாழ முடியாதுன்னு. சிட்டி சைட்ல தற்சார்பு வாழ முடியாதுன்னா அதாவது டு த மேக்ஸிமம் வாழ முடியாது. டிபெண்டன்சி கண்டிப்பா இருக்குது சிட்டி சைட்ல. அதே ஆனா உன்னால வந்து ட்ரை பண்ண முடியும். எப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ பேட்டரி வண்டின்னு அதை சொல்லக்கூடாது, எலக்ட்ரிக் வெஹிக்கல் வாங்கினா வந்து வாங்கிட்டு அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து எக்கனாமிக் அண்ட் ஃப்ரெண்ட்லியா மாறலாம். அதை வந்து ஒன்னும் நீ வந்து தற்சார்பு மாற்றினா வந்து சோலார் பேனல் போட்டு அதுக்கான எனர்ஜியை நீ ஜென்ரேட் பண்ணும். ரெண்டாவது வந்து எப்படினாலும் வெஜிடபிள்ஸுக்கு நீ போயிட்டு ஏதாவது பெரிய மாலுக்கு போகாம, ஆனா பெரிய பெரிய கடைக்கு போகாம வெர்டிகல் ஃபார்மிங் பண்ணலாம். நான் சொன்னது சிட்டி சைட்ல நீ வந்து பெரிய இடம் தான் இருக்கணும்னு இல்லை, வெர்டிகலா வச்சு வெர்டிகல் ஃபார்மிங் பண்ணலாம். அக்வாரியம் இருந்துச்சுன்னா அக்வாபோனிக்ஸ் பண்ணலாம். கீரை வளர்க்கலாம், அதாவது கீழே மீன் வளர்க்கலாம், அது மேல கீரை வளர்க்கலாம், அக்வாபோனிக்ஸ். ஸோ உனக்கு வந்து வாரத்துக்கு கீரை சாப்பிடணும்னா நீயே கீரை வள வச்சுக்க போற. ஸோ இந்த மாதிரியும் விஷயங்கள் இருக்கு. ஆனா நீ சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு முத்தா பையனா இருக்கணும், படிக்கலாம் பார்த்தோம் நாங்களாம் வந்து வாழ்க்கை பாடம் தான் படிப்போம் அப்படின்னு இருந்தா இருக்கலாம். அது ஒரு டைப் ஆஃப் லிவிங் தான். அவங்க என்ன சொன்னது, நம்ம பிறந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், போயிட்டோம், அந்த மாதிரியான வாழ்க்கை அது. அதான் நான் சொல்றேன் சொல்ற மாதிரி தான். இன்கேஸ் வந்து அவனுக்கு ஃபியூச்சர்ல ஒரு குழந்தை பிறந்து இப்போ வந்து எஜுகேஷனல் நாங்க வந்து கொடுக்கணும், நாங்கள் அவசரப்பட்டு இதுக்கு வந்துட்டோமோன்றது அவங்க அப்புறம் வந்து யோசிக்க கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றது நான் இந்த பாயிண்ட். அதான் நீங்க வந்து இப்போ அதான் இந்த வந்து நம்ம என்ன சொன்னோம்னா வந்து யாருமே பியூரா வந்து தற்சார்பா இருந்துடவே முடியாது. அதனால அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டுதான் நம்ம கண்ட்ரியே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. இங்க இருக்க பொருளுக்கு அங்க தேவை இருக்கு. அப்போ நம்ம கொடுத்தாதான் அவன் வாழ்வான், அவன் கொடுத்தாதான் நம்ம இங்க வாழ்வோம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து யாருமே வந்து ஃபுல்லும் வந்து இன்டர் டிபெண்டா ஆயிட முடியாது. எல்லாருக்குமே வந்து ஒரு டிபெண்டன்சி இருக்கதான் செய்யும். மனுஷனா போனதா டிபெண்டன்சி இருக்கும். மனுஷனா தாண்டி அனிமல்ஸுக்கும் டிபெண்டன்சி இருக்கு. அது வந்து குரூப் லிவிங் எல்லாமே இருக்கு. ஸோ
அட் த மோஸ்ட் நான் அந்த மாதிரி நம்ம வந்து சிட்டிக்குள்ளேயே இருந்தாலும் எப்படி எப்படி ட்ரை பண்ணலாம்னு நான் சொன்னேன்ல, இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணலாம். இதை தாண்டி நம்ம ஃபுல் சோலார் பேனல் போட்டு ஆஃப் கிரிட் போறதும் நான் சொன்னேன்ல, நீங்க சொன்ன மாதிரி வெறும் வில்லேஜ்ல மட்டும் தான் வந்து நீ இபியை வந்து அதாவது இபிலாம் நம்பாம நம்ம பார்த்து சோலார்ல எனர்ஜி கிரியேட் பண்ணி இருக்க முடியுமானா, சிட்டி சைட்லயுமே உன்னால வந்து இபி நம்பி இருக்க வேணாம். எப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 சோலார் பேனல் 1 லட்சம் ரூபாய் செலவு இருக்கு. 2 சோலார் பேனலு சொல்லுவாங்க. அது வாட்ஸ் கணக்கு இப்போ எனக்கு மறந்து போச்சு. ஸோ அது வந்து அந்த கணக்குல வந்து அவனுங்க சோலார் பேனல் போடுவானுங்க. 1 லட்ச ரூபாய் செலவாகும். ஓகேயா? சோலார் பேனல் போட்டு முக்கியமா தேவையானது இன்வெர்ட்டரு. அப்புறம் அதை வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு பேட்டரி. இதெல்லாம் இருந்தா உன்னால வந்து ஒரு வீட்டுக்கான கரண்ட் கொடுக்க முடியும். ஒரு வீட்டுக்கான கரண்ட்னா என்னென்னலாம் சொல்றேன்னா வந்து ஏசி வந்து இன்வெர்ட்டர் ஏசியா இருந்தா சோலார் பேனலால வந்து ரன் பண்ண முடியும். செகண்ட் வந்து அந்த மாதிரி டிசி வாஷிங் மிஷின் இருந்தா ரன் பண்ணலாம். டிசி மோட்டர் சொல்லுவாங்க. 1 ஹெச்பி இருக்கும். அது இருந்தா உன்னால வந்து தண்ணி போட்டு தண்ணி டேங்குக்கே ஏற்ற முடியும் சோலார் பேனல்ல. அந்த மாதிரி எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் ரன் பண்ணலாம். அடுத்த டைம்ல எல்லாமே ரன் பண்ணலாம் சோலார் பேனல்ல கூட. ஆனா ஆஃப் கிரிட் இப்போ அப்ரூவ் பண்ணது ஆஃப் கிரிட் அப்ரூவே இருக்கு. எவ்வளவோ பேர் இருக்காங்க. நீ வந்து ஜென்ரேட் பண்ணி நீ வந்து இபிக்கே கூட விற்கலாம். அதாவது உன்னால அந்த அளவுக்கு ஆஃப் கிரிட் ஆன் கிரிட்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் மட்டும் வச்சிருப்பாங்க. உனக்கு வந்து ஆஃப் கிரிட்ல வந்து பேட்டரி காலியாக போனா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீ அப்போ என்ன பண்ணுவேன், எனக்கு அடுத்த யூசேஜ் இருக்குன்னா வந்து நீ இபி நம்பணும். அப்போ வந்து இபிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணணும். அந்த மாதிரி சுவிட்ச் ஓவர்லாம் வச்சிருப்பாங்க. அது வந்து இந்த இது ஆஃப் கிரிட் ஆன் கிரிட் மாத்துறதுக்கு. ஸோ ஆஃப் கிரிட்ல உன்னால அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது. ஆஃப் கிரிட்ல இருந்து ஆன் கிரிடுக்கும் நீ இந்த மாதிரி சுவிட்ச் ஓவர் வைக்கும் போது வந்து ஆஃப் கிரிட்ல இருந்து ஆன் கிரிடுக்கு பவர் போயிடும். அதுக்காக என்ன பண்ணுவானா, இபி கிட்ட நீ சொல்லி இந்த மாதிரி ஆஃப் கிரிட் இது சோலார் பேனல்லாம் போட்டிருக்கேன்னா உன்னால பவர் வரதெல்லாம் வந்து ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க. அதை நீ கண்டிப்பா நீயே வீட்டுல வைப்ப மீட்டர். ஏன்னா ஆன் கிரிட் வந்து நீ கால்குலேட் பண்றதுக்காக. ஸோ அதை வச்சு நீ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீ எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்து மைனஸ் பண்ணுவானுங்க. ஆனா எந்த அளவுக்கு மைனஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து வெறும் ஆன் கிரிட்ல யூஸ் பண்ணும் போது வந்து 100 யூனிட் ஃப்ரீ. 100 யூனிட்டுக்கு மேல 200 யூனிட் வரைக்கும் 2 ரூபாய், அதுக்கப்புறம் 3 ரூபாய் 4 ரூபாவா. ஆனா அதுவே நீ ஜென்ரேட் பண்ணி இபி கொடுக்கும் போது வந்து 50 காசு 1 ரூபாய் அந்த லெவலுக்கு தான் வரும் எவ்வளவு ஜென்ரேட் பண்ணி. ஸோ அதை அவன் மைனஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணிடுவான். மோஸ்டா நீ கம்மியா தான் ஆன் கிரிட்ல வந்து யூஸ் பண்ணினா அதை அவன் மைனஸ் பண்ணிப்பான். அவன் தான் நீங்க பே பண்ண தேவையில்லைன்னு. நீ வந்து ஆன் கிரிடே யூஸ் பண்ணாம ஆஃப் கிரிட் வந்து அந்த மாசம் யூஸ் பண்ணினா அவன் முடிஞ்ச அளவுக்கு கம்மியா இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணாலும் பண்ணுவான். ஆனா மோஸ்டா வந்து கவர்மெண்ட் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீ வந்து நில்லுல வந்து நீ யூஸ் பண்ணலாம் பவரை. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். இப்போ எங்க ஊர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ 2வது நீங்க சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நாங்க கரண்ட் யூஸ் பண்றோம்னா அது நாங்க வந்து இன்வெர்டர் இப்போ பேட்டரி எல்லாம் வச்சு நாங்க இங்க சர்வ் பண்ண மாட்டோம். டைரக்டா இபிக்கு போயிடும். இபிக்கு அந்த காசு போயிடும். அந்த யூனிட் அவ்வளோ இபிக்கு போயிடும். இப்போ நாங்க பாவிக்கிற யூனிட் அவ்வளோ கழிச்சு போட்டு எங்களுக்கு வந்து பேங்க் பண்ணிடுவாங்க. பிளஸ் இது வந்து எங்க ஊர்ல இப்போ ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸாவே மாறிக்கிட்டு வருது. இது என்னன்னா இப்போ இதுக்குன்னு இப்போ லோன் எல்லாம் வந்துட்டு இப்போ சோலார் லோன் வருது. ஸோ அது வந்து ரொம்ப கம்மி ரேட்ல கிடைச்சிட்டு இருக்கு இங்க. அப்போ அதை போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒருத்தனுக்கு ஒரு நல்ல கூரை இது இருந்துச்சுன்னா போதும். அண்ட் பிளஸ் ஒரு 10 ஃபீட்டுக்கு ஒரு லேனுக்குள்ள இருக்கிற வீடுனா ஒரு 10 ஃபீட்டுக்கு இருக்கணும். ஆமா ஆமா ஃபீட்டுக்கு வீடு இருந்தா போதும், லேன் இருந்தா போதும். அதான் ரெக்யர்மெண்ட். ஸோ அவங்க வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இப்போ இது கரண்ட் பவர் இஸ் ஃபார் கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அது வந்து எப்படியும் அது ஒரு மாசத்துக்கு வந்து எப்படியும் அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டா வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அந்த லோனை அடைக்கிற அளவுக்காவது ப்ராஃபிட் வந்துடும் எப்படியும் நல்லா பாவிக்கிற வீட்டுல. சரி, ஆமா ஆமா. ஸோ வந்து அது வீட்டுக்கும் கரண்ட் யூஸ் பண்ண மாதிரி ஆச்சு. அவங்க வந்து அந்த லோனை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் ஆச்சு. அது ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வந்த மாதிரியும் ஆச்சு. அதனால இன்னொரு என்ன பிரச்சனை வந்து கவர்மெண்டால வந்து ஒரு பெரிய இடத்த எடுத்து சோலார் பேனல்லாம் போட்டு கரண்ட் ஜென்ரேட் பண்ணி கன்சியூமருக்கு கொடுக்க முடியாது. ஆனா நீ ஊருக்க இடத்துலயே வந்து போட்டு நீ அவங்களுக்கு குதித்தீங்கன்னா அது அவனுக்கு பிளஸ் தான். கவர்மெண்ட்டுக்கும் லாபம், போட்டிருக்கணும் லாபம் தான். அதே மாதிரி வந்து சோலார் பேனல் வந்து எல்லாருமே போட்டலாமான்றதும் வந்து ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து த்ரூ அவுட் த சன் டைம் இருக்குல்ல, த்ரூ அவுட் த சன் டைம் வந்து சோலார் பேனல் வந்து ஃபேஸிங் சன்னான்னு பார்க்கணும்.
ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மரம் இருக்கும். அது வந்து அந்த மேக்ஸிமம் த்ரூபுட்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம டெரேஸுக்கு வந்து. அதெல்லாம் பார்ப்பாங்க. இங்கேருந்து போகும்போது வந்து இதுவாகுமான்னு. அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இதுவே இருக்கும். சேஞ்சர் கூட வச்சிருப்பானுங்க. அது வந்து எந்த சன்னி எந்த பக்கம் போதோ அதுக்கேத்த மாதிரி அதுவே ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். மேக்ஸிமம் அவுட்புட் எங்க இன்புட் எங்க கிடைக்குதோ ஆமா. அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கேத்த மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் அந்த மாதிரி எனக்கு. சரி, நீ ஏதோ சொல்ல வந்தியா எப்படி? நானு இல்ல அதான் அந்த பாயிண்ட் அதான் அதுலயே ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதான். அது ஆனாலுமே வந்து இதுலயுமே வந்து நான் வந்து குறை சொன்னேன்னா வந்து குறை சொன்னா வரலாம். எப்படின்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்னு வரும்போது வந்து இப்போ வந்து நித்தியமயன் வந்துச்சு. இப்போ நித்தியமயன் தாண்டி வந்து நித்தியமயன் பேட்டரி செய்யறதுக்கு வந்து அதிகமான வந்து வாட்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு பாயிண்டா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வாட்டர் வேஸ்டேஜ் அதிகமாகும். இப்போ வந்து எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கு ஸ்விட்ச் ஆனா வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த வேஸ்ட் அதிகமாயிடும். அப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதுவும் ஒரு பொல்யூஷன் தான். அந்த வேஸ்ட் வந்தா அது மட்டும் இல்லாம சோலார் பேனலுக்குள்ள இருக்க சோலார் பேனல் வந்து நிக்கில் கேட்மியம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கார்சினோஜன். அதுவுமே வந்து வேஸ்ட் ஆச்சுன்னா அதுவுமே பொல்யூஷன் தான். ஸோ இப்போதைக்கு எது வந்து குட் சொல்யூஷனா இருக்கும்னு சொன்னா வந்து இதுதான் ஹைபிரிட் மெத்தட் தான் வந்து குட் சொல்யூஷனா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கரண்ட்ல கார் ஓட்டிட்டு ஸ்பீடா போனது போல பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கணும். சொந்த அபிலாஷ். ஆனா யாருமே வந்து ஸ்லோவால எவனும் ஓட்ட போறது இல்ல ஸ்லோன்ற இல்ல. அது எப்படி சொன்னா இப்போதான் அந்த அளவுக்கு ஸ்பீடு கொடுத்துட்டானே. ஓலா எவ்வளவு சூப்பர் ஸ்பீடு கொடுக்குறான். 110 115 போகுன்றான் ஸ்கூட்டரு. அப்படி பார்த்தா இது எப்படி சொல்றதுன்னா இப்போ வேஸ்ட் நீங்க சொல்ற வேஸ்ட் வரும். அது கண்டிப்பா தான் வரும் தான் செய்யும் அது. பட் ஆனா அதுக்கு நீங்க கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றது மாஸ் கரண்ட் வந்து எப்படி இருந்தாலும் அந்த நீங்க சொல்ற மாதிரி கோல் பர்னிங் அதுல இருந்து வரும். ஆனா எதுவுமே வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸ்ல இருந்து கரண்ட் வர மாதிரி எதுவுமே கிடையாது இங்க இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ற இதுல. ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து வெறும் எலக்ட்ரிக் வச்சு கணக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருமே வந்து சோலார் பேனல் போடுவாங்களான்றது முடியாது. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து எலக்ட்ரிசிட்டியை நம்பி இருக்கோம், இபியை நம்பி இருக்கும் போது வந்து எல்லாருமே மாறணும்னு வச்சுக்கோ, சுவிட்ச் ஆனோன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன ஆகும்னா கரண்ட் பில் அதிகமாகும். ஸோ அவன் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுனா, ஆனா நீ சொன்ன மாதிரி கோல் பர்ன் அதிகமாகும். கோல் பர்ன் அதிகமாச்சுன்னா இப்போ இருக்கிற பொல்யூஷன் விட ட்ரிபிள் த டைம். அது வந்து நான் அது ஒருத்தர் யூடியூபர் வந்து கணக்கு போட்டு சொல்லியிருப்பான். நான் வந்து அப்படியே வாயில சொல்றேன். ட்ரிபிள் த டைம் வந்து பொல்யூஷன் அதிகமாகும். ஆனா அதுக்குமே வந்து இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வேஸ்ட் லித்தியம் அயனுக்கு வந்து ஆலோவேரா வச்சு ஒரு லித்தியம் அயன் பேட்டரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுனா வந்து ஆனா அதோட இது வந்து ஃபுல் இது வந்து லித்தியம் அயன் மாதிரியே அவுட்புட்லாம் கொடுக்குது. அட் த சேம் டைம் வந்து அது வந்து பயோடிகிரேடபிளாகவும் இருக்கு. அந்த மாதிரி பேட்டரிஸ் இப்போ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய ரிசர்ச் ஐடியாஸ்லாம் போயிட்டு இருக்கான் அந்த பக்கம். அதனால அது வந்து பூமிகா இருக்குன்றாங்க. ஆனா இப்போ வந்து உடனே எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் சுவிட்ச் ஆனாலுமே பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம ஹைபிரிடா இருந்தோம்னா பெட்ரோலியமோட ஹைக்கையும் வந்து கட்டுப்படுத்தலாம். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஃபுல்லி இன்டு எலக்ட்ரிக்கும் போகாம மேனேஜ் பண்ணி பொல்யூஷனை வந்து ஈக்குவல் ரேட்டுக்கு கொண்டு வரலாம். இப்போ ஹைபிரிட் தான் நீங்க சொல்ற மாதிரி ஹைபிரிட்ல இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ வந்து நம்ம எய்தர் நம்ம ஃபுல்லா போய் எலக்ட்ரிக் எதுவுமே தெரியாது இப்போ எலக்ட்ரிக்ல குதிக்குத்தோம் இல்ல நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண பெட்ரோல் டீசல ஃபுல்லா கம்ப்ளீட்டா விட்டு வர்றதுக்கும் வந்து யாரால கண்டிப்பா ஸ்விட்ச் ஆக முடியாது. நீங்க சொல்ற மாதிரி ஹைபிரிட்ல சொல்ல மாத்தி வெஹிக்கல் ரன் பண்ண சொல்ல நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இது வந்து இப்படி போவோம் இது இப்படி போவோம்னு அதே மாதிரி வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதுலயே இருக்கலாமா இல்ல எலக்ட்ரிக் போலாமா அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு வரும். அதான் நீங்க சொன்ன எல்லாரும் ஃபுல்லா வந்து இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல் யூஸ் பண்ணா இப்போ வந்து யூஸ் பண்ணா கூட அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு இது பாத்தீங்கன்னா கரண்ட் பில் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 100 யூனிட்டுக்கும் வந்து ரைஸ் ஆகும். ஸோ வந்து ரைஸ் ஆக சொல்லும் அவன் வந்து எலக்ட்ரிக்கல் பொருள் தான் யூஸ் பண்ணுவான். ஸோ வெஹிக்கல் வந்து எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ண சொல்லும் அது வந்து கன்சப்ஷன் அதிகமா இருக்கும். பேட்டரி கன்சப்ஷன் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அதிகமா இருக்கும். அவனா சொல்ல நான் எங்க கார் ஃபுல் பண்றதே நான் 15 ரூபாய் தான் யூஸ் பண்றேன் அப்படின்வான். பட் ஆனா அவன் யூஸ் பண்ற யூனிட்டுக்கு படி பாத்தீங்கன்னா அது வந்து அதிகமா போகும். அது பெட்ரோல் காஸ்ட்டுக்கு நீங்க கம்பேர் பண்ண சொல்ல அது இதுக்கும் அதுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தானே வருது அது. அது வந்து ஈக்குவல் ஆகாது. நீ வந்து சொல்லு இப்போ இதுக்கு கணக்கு சொல்றேன். இப்போ 100 ரூபாய் நம்ம ஊர் சொன்னேன், தமிழ்நாடு சொல்றேன். 100 ரூபாய் வந்து ஒரு லிட்டரு. ஓகே, 100 ரூபாய் ஒரு லிட்டர்னா வந்து ஆவரேஜா ஒரு காரோட ஆவரேஜ் கார் எல்லா காரும் கணக்கு வச்சு பார்த்தோம்னா கார் கணக்கு பார்த்தோம்னா 16 to 18 மைலேஜ். சின்னதா இருந்துச்சுன்னா 20 கூட வருது. 16 to 18 18 வச்சுப்போம். 18 வச்சுக்கணும்னா
அந்த 100 ரூபாயில வந்து 18 தான் போக முடியுமா? அப்போ வந்து 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகுது? 100. மைனஸ் பண்ணா வந்து ம் 6 ரூபாயிலேருந்து 7 ரூபாய் ஆகும். ம் ஓகே. அதுவே வந்து இது எலக்ட்ரிக் போடும். அதே மாதிரி டைப் ஆஃப் கார் வரும். நெக்ஸான் வச்சுப்போம். ஒரு ஃபுல் சார்ஜ் வந்து வீட்டில் போட்டால் வந்து 6 ஹவர்ஸ். 6 ஓகே. ஹவர்ஸுக்கு வந்து நான் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 8 யூனிட் கரண்ட் எடுக்குதுன்னு வச்சுப்போம். 1 ஹவருக்கு 1 யூனிட் கணக்கு வச்சுக்கிறேன். பட் அது சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து 8 யூனிட் வச்சுக்கிறேன். 6 ஹவர்ஸுக்கு சார்ஜ் ஆகும். நான் 8 யூனிட் கணக்கு வச்சுக்கிறேன் சார்ஜிங்க்கு. எதுக்கு 8? சரி, ரவுண்டாக 10 வச்சுக்கிறேன். 10 யூனிட் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ் கூட நமக்கு வரும்போது, செகண்ட் 100 யூனிட்ஸ், ஆனால் 500 யூனிட்ஸ் உள்ள நமக்கு வரும்போது வந்து ரேட் வந்து 3 ரூபாய் மேக்ஸிமம் ப்ரைஸே வைக்கிறேன். வச்சோன்னா 3 × 10 30 ரூபாய். 30 ரூபாயில இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்னு சொல்ல பாருங்க. டாடா நெக்ஸான் 30 ரூபாய் நான் சார்ஜ் போட்டது 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம். நீ ஓகே. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 18 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும். இல்ல அது வந்து நீ அது ஒன் சார்ஜ் போட்டு ஓட்டுற. இதே வந்து கண்டினியூஸா டிராவல் பண்றதா இருந்தா இல்ல அவன் வந்து கார் நீங்க போட்டது இல்ல ஆனா நீ கண்டினியூஸா வீட்ல யூஸ் போகும்போது பண்ற வந்து கரண்ட்லாம் கண்டினியூஸா போகும்போது வந்து சூப்பர் சார்ஜர் போவோம். சூப்பர் சார்ஜர் போனா இப்போதைக்கு ஹையஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து 60 கிலோவாட் சார்ஜர். 60 கிலோவாட் சார்ஜர்ல போடும்போது வந்து டாடா நெக்ஸானே வச்சுப்போம். அதோட பேட்டரி சைஸுக்கு வந்து 1 ஹவர் 2 ஹவர் கிட்ட சொல்றான் ஃபுல் ஆகுறதுக்கு. ஓகே. சூப்பர் சார்ஜர் அது. ஸோ ம் 2 ஹவர்ல ஃபுல் பண்ணிட்டு போனான்னா அவனுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுச்சுன்னா 15 ருபீஸோ ஏதோ 10 தான் சார்ஜ் பண்ணிச்சு. ஓகே. அவன் திருப்பி அந்த 10 ருபீஸ்க்கு அவன் திருப்பி இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட முடியும். மினிமமா நான் அது 200 சொல்ல இன்க்ரீஸ் முடியாது. ஆகலாம் அது. 180 கூட வச்சு. அது ஸோ போக அது இன்க்ரீஸ் அது ஆகலாம் அது. ஆமா ஃபர்ஸ்டே ஆமா. வந்து இப்போ வெளியூர் டெஸ்ட்லாம் இந்த மாதிரி அவன் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்தது பர் சார்ஜ் ம் ஸ்டேஷன்ல. அப்புறம் ம் போக போக தான் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அது தேவை இருக்கவே. அதான் சொன்னேனே. இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து இன்னொரு யூடியூபர் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு யூடியூபர் வந்து அவர் வந்து டாடா நெக்ஸான் வச்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டதுக்கு அப்புறமா அவரு எவ்வளவு கரண்ட் எடுக்குன்னுலாம் வந்து அந்த ஸ்மார்ட் பிளக்னு வாங்க. அதுல வந்து போச்சுன்னா உன் ஃபோன் ஆப்ல இருந்து எவ்வளோ யூனிட் எடுக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரிலாம் அவர் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ கரண்ட் பில்ல போகாம நம்ம சோலார் பேனல் போடலாம்னு சொல்லிட்டு அவர் சோலார் பேனல் போட்டாரு. ஓகே. சோலார் பேனல் போட்டு பர்டிகுலர்லி ஃபார் கார் நீ வந்து ஃபுல் வீட்டுக்கு போகணுன்னா தான் நான் அதிகமாக சொன்னேன். அவர் வந்து அந்த கார் சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் போட்டுக்கினாரு பேனல். ஸோ அவருக்கு வந்து இப்போ காருக்கு செலவே கிடையாது. ஓகே. மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி ஈவினால வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மி. நம்ம வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு பெட்ரோல் காரு டீசல் காரு கொண்டு போய் விட்டோம்னா மினிமம் 3 to 4K ஆகுமா? 4,000 ஆகுமா? அது இன்ஜின் வேரிஸ். பெட்ரோல்னா கம்மியாகும். அது அதிகமாகும். இன்ஜின் தான் அதிகமாகும். இதோட இது வந்து மினிமமா எவ்வளவு சொன்னாங்கன்னா மினிமமா வந்து 2,000 தான் ஸ்டார்டிங் இதுவே இருக்குன்றாங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஏன்னா வந்து இது வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து இதுவுமே 110 120 கூட போகுது டாடா நெக்ஸான். ஆனா அதோட பார்ட்டோட வேரண்டி அதிகமா இருக்கு. ஏன்னா அதிக ரப்சர் இருக்காது. இன்ஜின் சைலண்ட் இன்ஜின் தானே. புரியுதுல? புரியுது. ஸோ அதனால மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி. ஓகே. ப்ரோ அதான் ப்ரோ இப்போ வந்து இந்த செல்ஃப் எஃபிஷியன்சியை எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாருமே இப்போ 19 நினைச்சிட்டு இருக்கிறது இப்போ தற்சார்புன்னா இப்போ நம்ம மட்டும்தான்ற மாதிரி அப்படி கிடையாது. இப்போ வந்து இது ஒரு டீம் ஒர்க்காவோ இல்லாட்டி ஒரு குழுவாவோ தான் செய்வாங்க இது. ஏன்னா தற்சார்பு எப்பவுமே தனியா செய்ய முடியாது. இப்போ நம்மளே எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பண்றதுல இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ எனர்ஜி வந்துட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ சோலார் பேனல் வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் இந்த விண்ட் டர்பைன்ஸ் பண்ணுவாங்க. விண்ட் டர்பைன்ஸ் காற்றாடிகள் வச்சுப்பாங்க. இப்போ பெருசாகவும் இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். அப்புறம் நீங்க இந்த கொப்பரை அது சொன்னீங்க. அது மாதிரி சில மெத்தட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு சர்வ் பண்றதுக்கு வந்துட்டு இவங்க மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. பிளஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்க சொன்ன எலக்ட்ரிக் பைக்ஸ் அதுக்கப்புறம் இப்போ நடந்து போறது வந்து யூஸ் பண்றாங்க இவங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு கேட்டகரியா சொல்லிக்கிட்டு வரேன். வாட்டர் வந்து இவங்க கன்சியூம் பண்றது வந்துட்டு 3 விதத்துல கன்சியூம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து வாட்டர்லெஸ் டாய்லெட்ஸ் ஒரு முறை யூஸ் பண்ணுவாங்க. புரியுது. அதுதான் மேபி அந்த ஃபாரின்ல யூஸ் பண்ற டாய்லெட்டா இருக்கலாம். பிளஸ் கிரே வாட்டர் ரீசைக்ளிங் பண்ணுவாங்க. அது வந்து இப்ப நம்ம வாஷ்ரூம்ல வர வாட்டர் இருக்குல்ல அந்த வாட்டர் பிளஸ் இப்ப நாங்க வீட்ல கன்சியூம் பண்ற வாட்டர்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஃபில்டரிங் மாதிரி பண்ணி அதை கார்டன் வாட்டரா மாத்திப்பாங்க. கார்டன் வாட்டர் பண்ணுவாங்க. ஆமா, அது கிரே வாட்டர் ரீசைக்ளிங்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் வந்து ஃபுட்ஸ் அண்ட் மீல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களே இப்போ வெஜிடபிள்ஸ் வளர்த்துப்பாங்க.
ப்ளஸ் வந்துட்டு இவங்க ஹண்டிங் யூஸ் பண்ணுவாங்க, ஃபிஷிங் போவாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே இது இவங்க அதை ப்ரிசர்வ் பண்றதுக்கும் என்ன சொல்றது, ஊறுகாய் போடுறது, இப்போ மீன்லயே பிக்கிள்லாம் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா 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 கருவாடு பண்றது, ஃபிஷ் பிக்கிள். கருவாடு மட்டும் இல்ல, அது பிக்கிள், அந்த ஊறுகாய் மாதிரி போட்டுருவாங்க. ஆமா பிக்கிளும் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்றது, ஃப்ரீஸ் பண்ண வைக்கிறது, அது நம்மளும் பண்றதுதான். அப்படி பண்றது. அப்புறம் இவங்க நெய்த க்ளோத்ஸ் தான் போடுவாங்க, நெய்கிற க்ளோத்ஸ். அப்புறம் வந்து இந்த அவங்கள தச்சு போடுவாங்க. இது வீகன் மாதிரி தான் இருக்கு க்ளோத்ஸ் மட்டும். ஆமா. அதுக்கப்புறம் இவங்க ஹவுஸ் வந்து மெயினா வந்து இந்த டிஐஒய் ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரி. ஆமா ஆமா இவங்களா தான். இப்போ வந்து நார்மல், இப்போ நம்ம ஹவுஸ் மாதிரி இருக்காது. ஸோ இவங்க வந்து அந்த ஹவுஸ் வச்சுப்பாங்க. அப்புறம் வந்து எல்லாமே மோஸ்ட்லி அந்த ரீசைக்கிளபிள், இவங்க எல்லாமே அந்த யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸும் ரீசைக்கிளபிள் ப்ராடக்ட்ஸா இருக்கும். இது வந்து இப்போ எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது எங்க அடிக்கும்னா, இது வந்து இது ஒரு ட்ரஸ்ட்வர்தியான்னு பார்ப்பாங்க. சரியா? இப்போ நம்ம ஒருத்தனை கொண்டு கொடுப்போம், அவன் மறுபடியும் நமக்கு தரணும், அங்கதான் அடிக்கும் இது, என்ன பொறுத்த வரைக்கும். அது பிரச்சனை இல்லை ப்ரோ. இங்க அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க சொன்ன எல்லாத்தையுமே வந்து யாருமே அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு எது எது ஈஸியோ இது பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து சீக்கிரமா ப்ரொடியூஸ் ஆகாது இப்போ சிலர்லாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து வெளியே போய்க்கலாம், அதுக்கு வந்து நம்ம வெளியே போய்க்கலாம், வெளியே இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளி கதைகள்லாம் வாங்கிப்பாங்க. அதெல்லாம் மட்டும் எதெல்லாம் அவங்களால முடியுதோ அதை மட்டும் அவங்க கல்டிவேட் பண்ணிப்பாங்க. கல்டிவேட் பண்ண முடியாததை வந்து கதைகள்ல இல்லை யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணி ஒரு லோக்கல் ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. இதுல என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, இது வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு மெடிக்கலுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அது வந்து தப்பா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆமா ஆமா. பிளஸ் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த எல்லாமே ஒருத்தனால பண்ணிட முடியாது. அவன் வந்து வெளியில கன்சியூம் பண்றது. இந்த மெத்தட் வந்துட்டு தப்புன்னு சொல்றதை விட இது வந்து ஹைபிரிட் மெத்தடா இருக்கும் பட்சத்தில் இது ஒரு நல்ல இதாக தான் இருக்கும். நீ இதையும் பண்ணிக்கோ, நார்மலாவே வாழ்ந்துக்கோன்னு சொல்லும் போது இதாக தான் இருக்கும். பிளஸ் நம்ம அது மட்டுமே வாழ போவோம்னு சொல்லும் போதுதான் தவறுகள் இடம்பெறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிளஸ் நாங்க ஏமாற்றப்படலாம், உயிருக்கு கூட ஆபத்து எழுப்பலாம் மெடிக்கல் டேர்ம்ல. கரெக்ட் கரெக்ட். சோ அதான் பீடர்ஸ் உன்னோட கன்க்ளூஷன் என்ன சொல்றது, அதான் சொல்ற மாதிரி இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எல்லாருமே சொல்ற மாதிரி தற்சார்பு வாழ்க்கை வந்து எல்லாருமே ஃபுல்லா வந்து அட்டைன் பண்ண முடியாது, அதே மாதிரி ஃபுல்லா யூட்டிலைஸ் ஆக முடியாது. ஸோ சொல்ற மாதிரி இப்போ ஹைபிரிட்டா தான் இருக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுதான் அதான். ஸோ அதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இது ஹைபிரிட் வாழ்க்கை வாழலாம். அதே மாதிரி வந்து தற்சார்பு வந்து தப்பும் கிடையாது. தற்சார்பு வந்து ஒவ்வொருத்தர் ட்ரை பண்றது, ஒவ்வொருத்தர் புதுவிதமா தற்சார்பு ட்ரை பண்றதும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம், அதை வந்து ட்ரை பண்ணலாம். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி யூடியூப்ல எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண சொல்லலாம். அது வந்து நல்ல விஷயம் தான். எப்படின்னா எந்தெந்த மாதிரி அட்வான்டேஜஸ் தற்சார்புல இருக்குன்னா வந்து தற்சார்போட மெயின் நோக்கமே என்னன்னா வந்து பொல்யூஷன் கிரியேட் பண்ணக்கூடாது, நேச்சுரல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வேர்ல்டுக்கு தேவையான விஷயம் தான். ஸோ அது வந்து நம்ம தற்சார்பு வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வேணா மாறிக்குமே தவிர அதோட நோக்கம் வந்து ஏர்த்தை ப்ரிசர்வ் பண்றதா இருக்கிறதுனால வந்து இது தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்போம், புதுவிதமாக ஒரு தற்சார்பை உருவாக்கும், எல்லாரும் ஜாலியா வாழும். அதே மாதிரி இன்னொன்னு ஆட் பண்ணலாம். அதுல தற்சார்பு வாழ்க்கை இப்போ நம்ம சொல்ல வந்து மேக்சிமம் நம்ம வந்து லாஸ் ஆஃப் ரிசோர்சஸ் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். ரிசோர்ஸை நீ கிரியேட்டே பண்ணலாம். அதுதான் நம்ம மேஜர் ஆஃப் த ரிசோர்சஸ் வந்து நம்ம வந்து எய்தர் வந்து நம்ம வேஸ்டா போறத ப்ரிவென்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ப்ரிவென்ட் நம்மளுக்கு தேவையானது ஈஸியா எட்டி பெருச்சா கடைக்கு போறத நீ போய் 10 ரூபா கொடுத்து வாங்குறத அது நீ வீட்லயே பண்ணலாமே. அதுதான் சொல்றேன். இது நீ சொன்ன ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருது. அந்த சிக்கனோட ரெக்கை இருக்குல்ல, ரெக்கை பிரிச்சிருவாங்கல்ல, அந்த ரெக்கைக்கு அந்த நடு ஸ்டெம்ல இருக்கு, அதுல இருந்து மசில்லாம் எடுத்து அதை திருப்பி சிக்கன்னு சொல்லி மாத்தி சிக்கனா வித்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அதை வந்து அது ஒரு வேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ரிசர்வ் எடுத்து அதை வந்து மசிலா வித்துட்டு இருக்காரு. மீட்டா சிக்கனோட ரெக்கை எடுத்தா? ஆமா, அந்த ரெக்கை இதுலாம் இருக்கும்ல, இறகுலாம் இருக்கும்ல, அதை பிரிச்சிருவாங்க சிக்கன் விற்கிறதுக்கு முன்னாடி வெட்டிட்டு இருக்க அப்புறம். அந்த ரெக்கையில இருக்க இது
மீட் எடுப்பாரு. எடுத்து ஓ அதெல்லாம் எடுத்து மொத்தமா சேர்த்து மீட்டா விப்பாங்க. பாலா மீட் பால்ஸ் மாரி விப்பாங்க. ஓகே 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 அத வந்து நெறைய பேர் டெஸ்டிங் பண்ணிட்டு, ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு 1000 கஸ்டமர்ஸ் செக் பண்ணுவாங்க. நெஜமான சிக்கன் பீஸு பிளஸ் இது ஒரு மீட் இதுவும் பீஸ் மாரி கட் பண்ணியிருப்பாங்க. ஆனா 2 பேருமே சாப்பிட்டுட்டு 2மே சிக்கனு 2மே நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்வலி இது சிக்கன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது எனக்கு இப்ப அந்த புதுசா மாரி இருக்கு. இது இருக்கு. அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப் இருக்கு. ஷ்ரிம்ப் சொல்றாங்கல்ல எறா. ஆமா. ஆமா ஆமா எறா வந்து எறா வந்து என்ன ஆகுது, எறாவோட பாப்புலேஷன் கம்மியாயிடுச்சு. அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எறா வந்து மோஸ்ட்டா வந்து இப்போ அன்ஹெல்த்தியா மாறிடுச்சு. எப்படின்னா வந்து அது ரொம்ப மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ திங்ஸ் தான் சாப்பிடும். ஸோ நம்மளோட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்லாம் அது சாப்பிட்டுடுது. ஸோ அத சாப்பிட்டா நம்மளுக்கு கெடுதின்னு சொல்லிட்டு இதுவாகுது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அந்த காவாரமா வர ஷ்ரிம்பெல்லாம் எடுத்துட்டு, அத வந்து இவங்க திருப்பி கல்டிவேட் பண்றாங்க. ஓகே. கல்டிவேட் பண்ணி, அதுக்கு வந்து அதான் சத்தான ஆதாரமா குடுத்து, அத வந்து ஒரு பிசினஸா பண்றாங்க. ஃப்ரெஷ் ஷ்ரிம்ப்ன்னு. அது இங்கேயும் பண்றாங்க ப்ரோ. இங்க வந்து இறால் வளர்ப்பு, இறால் பண்ணையர் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் இங்க. அது வந்து இப்போ ஒரு ஊருக்கு ஆமா. ஒன்று இருக்கும். ஊருக்கு ஒண்ணு இல்ல 2. இப்போ எங்க ஊர்ல எல்லாம் ஏக்கர் கணக்குல செய்வாங்க. இப்போ ஒரு ஒரு ம். டைம்ல வந்து இப்ப வயல் காட்டு பூமியா இருக்கும். அப்புறம் வந்து அடுத்த ம். போகத்துக்கு வந்து அதுல வந்து அதே தண்ணியை தேக்கி வச்சு இது பண்ணிடுவாங்க. இறால் வளர்ப்பு மாதிரி எல்லாம் ம். பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மாரி நான் இன்னொன்னு பார்த்தது வந்து என்னன்னா, ஒ ஒரு பீஸு என்ன சொல்றது, ஒரு வண்டுங்க மாரி. அத வந்து இவன் வந்து வளர்க்குறான். அது என்ன பண்ணும்னா வந்து, கார்பேஜஸ்ல நான் டிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போய் அதுக்குள்ள வச்சுட்டா, அது முடிஞ்ச அளவுக்கு அத சாப்பிட்டு இது டைஜஸ்ட் பண்ணி இதுவாக்கிரும். டிகிரேடபிளா மாத்திரும். ஓகே. அந்த மாரியும் இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் நெறைய பிரிவென்ஷன் இவங்களால தான் நெறைய புது புது நான் சொன்ன மாரி புதுசா வந்து எப்படி எர்த்த பிரிவென்ட் பண்றதுக்கான டெக்னாலஜிஸ் இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து நல்லா வளர்ந்தா நம்மளுக்கு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஆட் அப் பாயிண்ட்ஸ்லாம் நெறைய போட்டோம். ஸோ இதோட முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடுக்கு ஒரு நீ சொன்னியேடா டாபிக் சொல்றேன். அதுவா? வீரேஷ். அதான் கோவில் உண்டில ஏன் காசு போடுறோன்றதுதான். அது எப்படி பேசுறது தெரியல. இப்ப அத பத்தி எபிசோட் நெறைய முடிச்சிட்டோமா? உங்களுக்கு? முடிச்சிட்டோம் ப்ரோ. அத சும்மா ஒரு கிரேக் இதுவா முடிச்சிட்டோம். ஓகே கிரேக்கு ஓகே தூக்க போறான். ஒரு ப்ளூப்பர் மாரி வச்சான் அந்த டாபிக் வரணும்னு. ஓகே ஓகே ஓகே